ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு மட்டும்தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் ரொம்பவே ஐஸ் கட்டி வந்து அதிகமான அளவில் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாளாவது நமக்கு அது செலவாயிடும். அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்க ஐஸ் கட்டியை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப அதிகமாக பிடிக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக இப்போ இந்த வீடியோலையும் இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐஸ் கட்டியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ரிமூவ் ஆனதுக்கு பிறகு நம்ம எல்லா ஐஸ் கட்டியும் எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரீசரை வந்து லைட்டாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை தொட்டு ஃபுல்லாக ஃப்ரீசருக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தொடச்சி விடுங்க. நீங்கள் உப்பு தண்ணியில் வந்து துடைக்கிறதுனால ஐஸ் கட்டி வந்து சீக்கிரம் வந்து ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் துண்டை கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு மூலையில் வச்சுடுங்க. உப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக அந்த ஐஸ் கட்டி வந்து பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கெட்ட வாடைகள் வந்து ஃப்ரிட்ஜில் அடிக்கவே அடிக்காது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து கொசு தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 2 பல் பூண்டை வந்து தோலோடு வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேப்பெண்ணெய் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பூண்டை வந்து அந்த எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி கசக்கி விடுங்க. அந்த பூண்டோட சாறு வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. நல்லா அதோட தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதோட பின்பக்கத்தை திருப்பி இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு குழியான ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேப்பெண்ணையும் அதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டோட சாரம் சேர்ந்த எண்ணெயை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு திரியை வந்து எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த விளக்குலேருந்து வர அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா கசப்பான ஒரு புகை வந்து வரும். ஸோ அதை வந்து சுவாசிக்கும் போது கொசு தொல்லைகள் வந்து நமக்கு நிறைய இருக்கவே இருக்காது. பச்சையான வேப்பிலையை வந்து புகைப்படுவாங்க பார்த்திங்களா, அதே ப்ராசஸ் தான். கொசு இருக்கிற இடத்துல ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே இதை வந்து ஏற்றி வச்சுருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். புசுன்னு சூப்பரான ஒரு உளுந்து வடை ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வடைக்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உளுந்தம் பருப்பு ஊற வச்சிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் புதுசாக ஒரு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணி வந்து கை வைக்கும்போது நல்லா சில்னஸாக இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் அந்த உளுந்தம்பருப்பை வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி உங்களுக்கு பந்து போல் திரண்டு வரும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம அரைக்கும் போது மாவு வந்து சூடாகாது. அதே சமயத்தில் நல்லா சில்லுன்னே இருக்கும். நம்ம அரைச்சி எடுக்கிற வரைக்கும் மாவு வந்து நல்லா சில்லுன்னே இருக்கும். அதனால நல்லா புஷ்ஷுன்னு நமக்கு வந்து உளுந்த வடை பொங்கி வரும். ஸோ மாவு வந்து நான் எடுத்து விடுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு வெண்ணெய் கட்டி மாதிரி ரொம்ப சூப்பராக புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு தேவையான நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ வெங்காயம், பச்சை மிளகாய், நார்மலாக நம்ம வந்து சேர்க்குற எல்லா பொருளையும் சேர்த்துக்கிட்டு வடை தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம அரைக்கும் போது சூடாகக்கூடாது. அதே மாதிரி உளுந்து வந்து உங்களுக்கு உபரி கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து பொங்கி வரும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போது உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா ஒரு 2-3 ஐஸ் க்யூப் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பொங்கி வரும். நான் வந்து கொஞ்சம் வந்து வடை தட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி போண்டாவாக வந்து பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அதோட டெக்ஸ்சரே உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் நல்லா எந்த அளவுக்கு வந்து சூப்பராக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வடை செஞ்சு பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நண்டு குழம்பெல்லாம் நீங்கள் வந்து வைக்கிறீங்க, குழம்பா வச்சாலும் சரி, கிரேவியாக வச்சாலும் சரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி முருங்கை இலைகளை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குழம்பு கொதித்து நீங்கள் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குங்க, கம கமன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கம்பு வந்து யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு கம்பு தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன். நம்ம நேற்று ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ராகி இட்லி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கம்பு அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான சிறுதானிய ரெசிபி வந்து நீங்கள் வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ கண்டிப்பாக வந்து உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். உளுந்தெல்லாம் நல்லா புசு புசுன்னு ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறது கிடையாது, நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறோம். கொஞ்சமான அளவு அப்படிங்கிறதுனால எனக்கு கிரைண்டர் வந்து தேவைப்படலை, மிக்சிலே வந்து போட்டுக்கிட்டேன். ஊற வைக்கும் போதே நம்ம 4-5 தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சதுனால அந்த தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம ரொம்ப நேரம் அதில் ஊற வச்சோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியில் ரொம்பவே சத்துக்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியை ஊற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வந்து மிக்ஸி கப்லேயே அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு. மாவு சூடாகாத மாதிரி நல்லா பார்த்து பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் டிஃபனுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு டிஃபனில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இந்த பானையில் இருக்கிற மாவும் வந்து நான் மிக்சியில் தான் அரைச்சேன், அது நார்மல் இட்லி மாவு. ஸோ இப்போ இந்த மாவு வந்து ரெடியாக இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி வைக்க தேவை கிடையாது. ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மாவு வந்து நார்மலாகவே புளிச்சிரும். உப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் புளிப்பு அதிகமாகிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக நல்ல பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவோட பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பில் வந்து தோசை ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல செவக்க ரொம்ப சூப்பராக அருமையாக வந்ததுங்க. நல்ல வாசமாக இருந்தது. மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கல்லில் ஊற்றிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நைட்டு டின்னருக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக எடுக்காமல் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ லைட்டாக வந்து இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா லேசாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல கமகமன்னு வாசமாக ரொம்ப சூப்பராக செவந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி, அதாவது நம்ம நார்மல் மாவு இருக்கு இல்லையா, இட்லி மாவு, அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ஆல்ரெடி இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு செவக்க வந்திருக்கு அப்படின்னு, நல்ல சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நல்ல காரங்காரமான ஏதாவது ஒரு சட்னியோ சாம்பாரோ நம்ம வச்சுக்கிட்டு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.